வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்ற ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். எளிமுறை உடற்பயிற்சியின் நோக்கமும் அதன் ரகசியமும் என்ன என்று காணலாம். ஒரு மனிதனுக்கு, உலகில் வாழ்கின்ற இந்த மனிதனுக்கு உடற்பயிற்சியின் அவசியம் என்ன என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? இந்த உலகில் பிறந்தோம், இந்த உலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழ்வதற்கு உடல் வேண்டும், அந்த உடலை காப்பதற்கு உடற்பயிற்சி செய்கிறோம் என்று சொல்லுவோம். இது பொதுவான ஒரு பதிலாக இருக்கும். ஆனால் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க மட்டுமா இந்த உடலை பாதுகாக்க வேண்டும்? அப்படி இல்லை. இந்த மனிதனின் பிறப்பின் நோக்கம் என்ன என்று அறிய வேண்டும். அதை நம்முடைய வாழும் காலத்திற்குள், இறப்புக்கு முன்பாக அதை நாம் அறிய வேண்டும். அந்த தேடலை எப்போது வேண்டுமானாலும் துவங்கலாம். பருவ வயதிலேயோ, நடுத்தர வயதோ அல்லது முதுமை வந்த நிலையில் கூட அதை தொடங்க முடியும். ஆனால் முடிப்பதற்காக நமக்கு உடல் வேண்டுமே. இந்த உடல் இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதற்காக இந்த உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த உடற்பயிற்சி நமக்கு அவசியமாகிறது. யோகத்தை நமக்கு அறிவித்த, கற்றுக் கொடுத்த சித்தர்கள் முதலில் தங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள பயிற்சிகளை வடிவமைத்தார்கள். அந்த பயிற்சிகளின் ஒரு சாரமே நமது எளியமுறை உடற்பயிற்சியில் இருக்கிறது என்று சொல்ல முடியும். இப்பொழுது உண்மையாக இந்த உடற்பயிற்சி மன உணர்வை விரிந்த அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தேவைப்படுகிறது. நம்முடைய அனுபவ அறிவில், கற்றறிவில், உணர்வு அறிவில் முழுமையை பெற்று இயற்கையை உணர வேண்டும். அதை ரசிப்பது, அனுபவிப்பது மட்டுமல்லாமல் அதனோடு ஒன்றி வாழ்ந்து அமைதியை பெற வேண்டும். அந்த இயற்கையோடு ஒன்றி நாம் யார் என்றும் அறிய வேண்டும். அதற்காக இந்த உடலை பயிற்சிகளால் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த உடற்பயிற்சி அவசியமாகிறது. மேலும் இந்த உடல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த இயற்கையின் கொடைதான் நம்முடைய உடல். இந்த உடலில் 5 தன்மைகள் இருக்கின்றன. ஒன்று, பிருதிவி என்ற கெட்டிப்பொருளான மண் உடலாக உள்ளது. இதற்குள்ளாக அப்பு என்னும் நீர் இரத்தமாக இருக்கிறது. தேயு என்னும் நெருப்பு, வெப்பம், உடல் சூடாக இருக்கிறது. வாயு எனும் காற்று பிராணவாயுவாக, மூச்சாக இருக்கிறது. ஆகாசம் என்ற விண் உயிர் சக்தியாக இருக்கிறது. இந்த 5ம் ஒன்றாக கலந்து இயங்கும் பொழுதுதான் நாம் இங்கே வாழ்கிறோம், வாழ முடியும். இதில் ஒன்று சேதப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கை தடுமாறும். முக்கியமாக உயிர் என்பது உடலில் வற்றிப் போனால் நம்முடைய உணர்வு அங்கே மட்டுப்பட்டுவிடும். வெளியேறிவிட்டால் நமக்கு இந்த வாழ்க்கை முடிந்தது என்று அர்த்தமாகிறது. இந்த 5 தன்மைகளில் பிருத்திவி என்ற மண் கெட்டிப்பொருளானது உடலாக உள்ளது. ஆகாசம் என்ற விண் உயிராக உள்ளது. இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய காற்று, வெப்பம், இரத்தம் ஆகியன சுற்றோட்டங்களாக ஓடிக்கொண்டே இருக்கு. இது இயற்கையோடு ஒத்துழைத்து சரியாக ஓட வேண்டும். அந்த முறை ஓட்டம் மாறினால், தடுமாறினால், தேங்கி நின்றால் அங்கே ஒரு குழப்பம் உருவாகிறது. அந்த குழப்பம் முதலில் ஒரு சோர்வாக உருவாகும், பிறகு வலியாகும், வலி முற்றிப்போனால் நோயாகும், நோய் முற்றிப்போனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு பாதிக்கப்படும். உறுப்பு பாதிக்கப்பட்டால் உறுப்பு தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி அழிந்து போய்விடும். இதற்கு வாய்ப்பு தராமல் நம்முடைய உடலை உடற்பயிற்சி மூலமாக சரிப்படுத்தி இந்த காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் மூன்றையுமே சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் தடை நேராதபடிக்கு அதை மிகச்சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இயக்கத்தை மீறியும் பருவ வேறுபாடு,
பாரம்பரியமான கருவமைப்பு வானில் நமக்கு கிடைக்கின்ற அலைவீச்சுக்கள், கிரகங்கள் மூலமாக கிடைக்கின்ற அந்த அலைவீச்சுகள் மூலமாகவும் பாதிப்பு ஏற்படும். இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டும் நம்முடைய உடலை சரி செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக அமாவாசை என்ற ஒரு நாளில் நமக்கு ஒரு உயிரோட்டம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். அதாவது நம்முடைய கவனத்தை மீறின ஒரு உயிரோட்டம் அங்கே இருக்கும். இது இயல்பானது. அந்த வேளைகளில் நாம் மிக கவனமான வேலைகளை தவிர்க்க வேண்டும். ஒரு உதாரணமாக, ஒரு கூர்மையான ஆயுதத்தை கையாள்வது, கத்தி போன்ற பொருட்களை கையாள்வதை தவிர்க்க வேண்டும். அல்லது மிக கவனத்தோடு அதை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு தேவையான அளவில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முறை தவறி கவனமின்றி அதை செயல்படுத்தினால் ஏதேனும் ஒரு காயங்கள், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகும். ஏனென்றால் நம்முடைய அந்த உடல் இயக்கம் அங்கே மாறுகிறது. இதற்கு மாறாக பௌர்ணமி என்னும் பொழுது அங்கே உயிராற்றல் பூரிப்பு அடைகிறது என்று சொல்கிறார்கள். இந்த பூரிப்பு நம்முடைய சிந்தனையை அதிகமாக்கும். ஒரு விளக்கம் செய்தாலும், ஒரு தவம் செய்தாலும், ஒரு விஷயத்தை படித்தாலும், ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டாலும் அதில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டு நல்ல ஒரு விளக்கமும் அறிவும் நமக்கு கிடைத்துவிடும். இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்முடைய உடல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை எல்லாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ளத்தான் வேதாத்திரியத்தின் எளிய முறை உடற்பயிற்சி நமக்கு முக்கியமாக உதவுகிறது என்று சொல்ல முடியும். குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியை சொல்லும் பொழுது, இந்த இயற்கைக்கு நம்முடைய உடல் இயக்கத்தின் மூலமாக ஒத்துழைப்பை தருகிறோம் என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு இந்த எளிமுறை உடற்பயிற்சி பயன்பாடு கொண்டுள்ளது என்று சொல்கிறார். மேலும் இந்த எளிமுறை உடற்பயிற்சி ஒரு முக்கியமான அமைப்பை, ஒரு ஆதாரத்தை கொண்டு இயங்குகிறது என்று சொல்லலாம். அது என்னவென்றால், மெய்ப்பொருளின் இயக்கத்தை ஒட்டித்தான் இது நிகழ்கிறது. இதை நாம் அறிவியல் ரீதியாக கிராவிட்டி என்று சொல்லலாம், ஈர்ப்பு என்று சொல்லலாம். எந்த ஒரு பொருளுமே இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஈர்ப்பின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த பூமியில் எந்த ஒரு பொருளை போட்டாலும் தானாக கீழே வந்து தரையோடு நின்றுவிடும். தரையில் பள்ளம் இருந்தால் இன்னும் அதிகமாக போய்கொண்டே இருக்கும். தரை என்பது ஓரளவுக்கு அந்த பொருளை தடுத்துவிடும். இப்படி இந்த கீழே விழக்கூடிய அந்த நிலை இந்த பூமியை தாண்டி எவ்வளவோ தூரத்தில், இந்த பிரபஞ்சம் தாண்டியும் எவ்வளவோ தூரத்தில் அது வந்து கொண்டே உள்ளது என்று சொல்ல முடியும். எந்த ஒரு பொருளும் தனியாக மிதப்பதில்லை. ஒரு பொருள் மிதக்கிறது என்றால் அந்த பொருளுக்கு அங்கே ஒரு ஓட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி ஓட்டமில்லாத எந்த ஒரு பொருளும் அங்கே மிதக்க வாய்ப்பு இல்லை. அது கீழ் நோக்கி வரத்தான் செய்யும். எந்த ஒரு கிரகம் அருகில் உள்ளதோ அந்த கிரகத்தின் ஈர்ப்புக்கு ஏற்றவாறு அந்த பொருள் கீழே வந்து விழுந்து நின்றுவிடும், அல்லது காற்றில் உராய்ந்து எரிந்துவிடும். இந்த கிராவிட்டி என்பதற்கு ஒரு வேகத்தை இந்த வியானம் கண்டுபிடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட நொடிக்கு 10 மீட்டர் என்று சொல்கிறார்கள். ஒரு பொருளை நாம் கைவிட்டால், ஒரு உயரத்திலிருந்து கைவிட்டால் அந்த பொருள் 10 மீட்டர் வேகத்தில் கீழே வருகிறது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் எல்லாமே இதே வேகத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். இப்பொழுது நாம் கையை உயரே தூக்கினால் இந்த இரத்த ஓட்டம் மேலிருந்து கீழாக இறங்குகிறது. உடலை இடது பக்கம் சாய்த்தாலும் வலது பக்கம் சாய்த்தாலும் கீழே குனிந்தாலும் கூட இந்த கிராவிட்டி என்கிற ஒரு ஓட்டத்தில் இந்த காற்றோட வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் கீழே நோக்கி வருகிறது. இப்படி இந்த கைகளை அசைக்கும் பொழுது, உடலை அசைக்கும் பொழுது, கால்களை அசைக்கும் பொழுது இந்த இயக்கம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த கிராவிட்டியின் அடிப்படையில் தான் நம்முடைய உடற்பயிற்சிகள் அமைந்திருக்கின்றன. அப்படி இந்த வகையிலே ஒரு சரியான இயக்கத்தை உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம்
ஆகிய மூன்றுமே மிகச்சரியாக தன்னை சீர்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த ஒரு விஷயம்தான் வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சியில் அமைந்திருக்கிறது. இந்த வழியிலே தான் நாம் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு செய்து வருகிறோம். நம்முடைய மெய்ப்பொருள் உண்மை விளக்க பயணத்திற்கு நம்மை தயாராக்கியும் கொள்கிறோம். நல்லது அன்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.